மாணவர்களே வணக்கம்ப்பா. 8ஆம் வகுப்பு கணக்கு எண்கள் பயிற்சி 1.4 பின்வரும் அசைன்மென்ட்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்கமூலத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாம் 3 சம் ஏற்கனவே பார்த்தாச்சுப்பா. இதில் இப்போ 4ஆவது சம் 5ஆவது சம்மை இப்போ பார்ப்போம். இதில் 4ஆவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 144/225 இது செய்வோம். இதில் 144/225 இருக்குப்பா. இதுக்கு நம்ம டானான் வகுத்தல் போடுவோம். இதில் என்ன வகுப்பல் போடுவோம்? பகா எண்கள் இரட்டை வகுப்பல் போடுவோமா? 2ஆம் எப்படி போடுங்க? 7 2 14 2 4 அடுத்து 2 போட்டோம்னா 3 2 6 மீதி 1 6 2 12 சரியா? அடுத்து 2ஆம் எப்படி போடலாம்? 1 2 8 2 16 அடுத்து 2ஆம் எப்படி 9 2 18 சரியா? அப்புறம் 3ஆம் எப்படி போடுவோம்? ஏன்னா இரட்டைப்படை முடிஞ்சிச்சு. 3ஆம் எப்படி 3 9 ஒரு 3 சரிப்பா. இதில் 2 நம்பரில் நம்ம என்ன எழுதுவோம்? ஒரு நம்பர் எழுதுவோமா? அப்படின்னா பாருங்கள் 2ல் ஒரு 2 எழுதுவோம். வர்க்கமூலம்னா அதானப்பா. ஏன்னா இது நம்ம ரூட்டுக்குள்ளேருந்து எடுத்து எழுதுகிறோம் சரியா? அப்போ என்ன வரும்? 2 பெருக்கல் 3/225க்கு அதுக்கு என்ன எப்படி பண்ண போகிறோம்? நாம் பார்த்தோம்னா 5ஆம் எப்படி 5 20 மீதி 2 5 25 அடுத்து 5ஆம் ஏற்பாடு போடுவோம். 9 5 45 அப்புறம் 3ஆம் ஏற்பாடு போடுவோம்ப்பா. 3 9 அடுத்து ஒரு 3 சரியா? அப்புறம் எத்தனை இருக்குது நமக்கு? 2 5 இருக்குது, ஒரு 2 3 இருக்குது. அப்புறம் 5 பெருக்கல் 3 சரியா? பாருங்கள் இது பெருக்குங்க என்ன வருது? 2 4 4 3 12 இதுக்கு ஆன்சர் 12/5 15 சரியாப்பா. அடுத்த சம் அடுத்து 5ஆவது சம்ப்பா. கலப்பினமாக கொடுத்துருக்காங்க 7 18/49. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 49 7 பெருக்குவோம்ப்பா. 49/7 என்ன வரும்? 9 7 63 6 நமக்கு 7 28 6 கூட்டினா என்ன வருது? 34 சரியாப்பா. அப்புறம் 343 வருது. இப்போ இது கூட 18 கூட்டேன். 18 கூட்டினா என்னடமா வருது? அப்படி கூட்டி பார்த்தோம்னா இங்கே 18 3 கூட்டினா 1 6 3 அப்புறம் 361 361/49 361ங்கிறது 19 பெருக்கல் 19 போட்டலாமாப்பா 7 பெருக்கல் 7 அப்புறம் 2 நம்பர் எதுனா என்ன வரும்? 19/7 19/7 தான் என்னது? இதனுடைய வர்க்கமூலம் சரியாப்பா. என்னது இதனுடைய 361/49 வர்க்கமூலம் 19/7. ஓகே தேங்க்யூம்மா.